அன்புக்குரிய பெற்றார்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் தொழுகை இல்லாமல் இருந்தால், எங்கள்கிட்ட தொழுகையில குறைகள் இருந்தால் தொழுகையை சீராக்கிக் கொள்ளணும். 5 நேர தொழுகையை போடுதலா தொழணும், இமாஞ்சமாத்தோட தொழணும். ஆக மிக முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தொழுகை இல்லை. புள்ளை ஆலிசாவாவுக்கு தொழுகை இல்லை. வாப்பட்ட தொழுகையில விபரீதம் லேசானதல்ல. ஒன்றை மட்டும் சொல்றேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, சட்டவை இமாம் ஷாஃபி சொல்றாங்க, ஒரு மனிதன் சாக போறான், தண்ணீர் கத்தி கொண்டிருக்கிறான். அதே பக்கத்தில் ஒரு நாய் சாக போகுது. நாய்க்கு தண்ணியை கொடுத்தா காப்பாத்தே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நாய்க்கு தண்ணியை கொடுக்குறா, தொழுகை இல்லாத மனிதனுக்கு தண்ணியை கொடுக்குறான். கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, தொழுகை நேரம் வந்துட்டு. இப்ப தொழுகை இல்லாத மனிதனுக்கு தண்ணியை கொடுத்துட்டு தயமம் செஞ்சு தொழுதா தொழுகை செக்கத்தில் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதே நேரத்தில் அந்த நாய்க்கு தண்ணியை கொடுக்கும், நாய்க்கு தண்ணியை கொடுத்துட்டு தண்ணியில தயமம் செஞ்சு தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இந்த இடத்துல தொழுகை இல்லாத மனிதனுக்கு தண்ணி கொடுக்கிறத விட நாய்க்கு தண்ணியை கொடுத்து நாயை காப்பாத்துங்க. நாயை விட கேடு கெட்டவன் இந்த தொழுகை இல்லாத மனிதன் என்ற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய சட்டம் நிரூபிச்சு காட்டுது. எவ்வளவு கேவலம்! பூமிக்கு மேலான இந்த கேவலம் என்றால் பூமிக்கு இல்லாத பணத்துக்கு பிறகு தொழுகை இல்லாத மனிதன் கேவலம் எவ்வளவு பெரிய கேவலம்! அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு மிக முக்கியமானதான் தொழுகை சொல்லக்கூடிய தலக்க சலாத்த முத்தாமித மக்கள் தவிர வேதம் என்று தொழுகை விடுறானா காமினாகிறான், முஸ்லிம் அல்ல. மக்காவில அண்மையில் ஒரு பெண்மணி 10 ஆண்டு இருக்கிறாங்க, 10ஆம் அமையில் எழுதுறாங்க. ஒரு பெண்மணி போயிட்டு கேட்கிறாங்க, எங்களோட மாப்பிள்ளை தொழுகை இல்லை, நான் அவரோட குடும்ப வாழ்க்கையில சேர்ந்து நடக்கலுமா? அந்த பத்துவாவை சொன்ன என்ன, அது பெரிய விபரீதமான நான் சொல்லல, ஒரு மக்கள் கேட்டுக்கொள்ளும். அந்த பெண்மணி கேட்கிறாங்க, மாப்பிள்ளை தொழுகை இல்லை, நான் தொழுகிறேன், இந்த மாப்பிள்ளையோட சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்திடுமா? அன்புக்குரியவர்களே, அவ்வளவு ஆபத்தான விஷயம் தான் தொழுகை அமைக்கிறது. அதனால எங்களுக்குள்ள மதரசால ஓதுறான், நாங்க வீட்டில தொழுகையில போடுதலிக்கிறோம், 5 நேர தொழுகையில போடுதலா தொழுது கொள்ளணும், முன்பின் சுன்னத்துகளை தொழுது கொள்ளணும், தஹஜ்ஜத்துல விசேஷமாக எழுப்பி உள்ளக்காக வேண்டி துஆ செய்யணும். அப்பதான் பிள்ளைக்குரிய ஞாபக சக்திகள், திறமைகள், ஆற்றல்கள் இன்னும் அதிக பாப்பமான துஆவோட வழக்கத்தால் அதிகப்படுத்தி கொடுப்பார். எனவே பிள்ளைக்கு செலவழிக்கிறது மட்டுமல்ல, பிள்ளைக்கு செலவழிக்கிறது, உஸ்தாதுமார்களை அடிக்கடி சந்திக்கிறது, உஸ்தாதுமார்களை சந்திக்கும் பொழுது ஹஜ்ஜாக்களோடு வந்து சந்திக்கிறது, இவைகள் எல்லாம் எங்களை பிள்ளையுடைய கல்வியின் வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பானதாக